கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமென். பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேர்களாகி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளையும் நமக்கு ஆசீர்வாதமாக தந்தருளும்படி நாம் ஒன்றுபட்டு ஆண்டவரை வழிபடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். 9ஆம் மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு நீர் அருளை தந்திரதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். 9 மாத காலங்கள் இந்த ஆண்டிலே எங்களை நீர் தாங்கி ஏந்தி தப்புவித்து வந்த தயவுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுகின்ற கர்த்தராக இருக்கின்றபடினாலே நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். எப்பொழுதுமாக ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொள்ளுகின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனம், கேட்கின்ற சத்தியம், ஏறெடுக்கின்ற மன்றாட்டுக்களை கர்த்தர் கேட்டு இவையாவும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் ஒழிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசனம் இறங்கி முதல் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். துதிகன மகிமையாவும் உமக்கு எடுத்து இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே எல்லாம் சிருஷ்டித்த நமது தயபர பிதாவுக்கு என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். முந்தாயிருப்பதா
பேரனந்தம் ஆதியந்தம் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் யாவரும் கடவுளை தொழுது கொள்ளுவோம். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கிடப்போம். சற்று நேரம் அமைதியாக இருப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை நினைத்து பார்த்து தேவனுடைய சமூகத்திலே அதை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கின்றார். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் அனைவரும் விசுவாசத்தோடு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியும் நமக்கு கட்டளிட்டருளி நமது வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். இன்றைய தினத்தின் தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1:1-4. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவுகூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்பதே. தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனுமாக பொதுவான பாடல்களில் எனக்காய் ஜீவன் விட்டவரே என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாளிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன்
உள்ளம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் கோவா மாநிலத்தை சார்ந்து மெத்தடிஸ்ட் திருச்சபையின் போதகராக திருப்பணியாற்றி வருகின்ற அருள் திரு விவியன் ஆலிவர் ஐயா அவர்கள். அருள் திரு விவியன் ஆலிவர் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். செபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் இப்பொழுது கேட்போமாக்க. ஆராதனை வேளை நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் வணக்கம். 1 தெசலோனிக்கேயரின் பகுதியிலே 1-4 வசனம் வரை நாம் வாசிக்க கேட்டோம். இதில் விசேஷமாய் இந்த 2ஆம் வசனம் நமக்கு ஆழமான கருத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம், தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து என்று நாம் பார்க்கிறோம். இதில் முதலாவது உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். இந்த நாளின் இதன் தலைப்பாக லிவ் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் ஜீவியம் என்று நாம் தியானிக்கிறோம். விசுவாசத்தில் ஜீவியம் என்பது கிறிஸ்தவ ஓட்டத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை நேசிக்கிற பின்பற்றுகிற யாவருக்கும் இது முக்கியமான ஓட்டமாயிருக்கிறது. இந்த ஜீவியத்திலே 3 காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நாம் அழகாய் புரிந்து கொள்ளலாம். விசுவாசத்தில் ஜீவியம் என்பதை 3 வார்த்தைகளாய் நாம் பிரித்ததை பார்க்கலாம். ஒன்று, விசுவாசம் என்பது இரட்சிப்பின் பாதையாயிருக்கிறது. விசுவாசம் என்பது சாட்சியின் பாதையாயிருக்கிறது. விசுவாசம் நம்பிக்கையின் பாதையாயிருக்கிறது. முதலாவது நாம் இதில் விசுவாசம் இரட்சிப்பின் பாதையை குறித்து நாம் பார்க்கலாம். தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும் பொழுது அவர் கொரிந்து பட்டணத்திலிருந்து எழுதுகிறார். தன்னுடைய முதலாம் ஊழியத்துடைய நிறைவிலே தெசலோனிக்கேயாவுக்கு அவர் ஊழியம் செய்ய போகும் பொழுது அங்கு சிலரால் அவர் வெளியேற்றப்பட்டு அவர் வெளியே வந்து பல இடங்களுக்கு சென்று பின்பு கொரிந்து பட்டணத்திற்கு சென்று 18 மாதங்கள் அங்கு தங்கியிருந்ததாக வரலாறில் நாம் பார்க்கிறோம். இங்கு தீமோத்தேயு தெசலோனிக்கா பட்டணத்தை குறித்துள்ள செய்தியை கொண்டு வருகிறார். அப்பொழுது இந்த தெசலோனிக்காவுக்கு கடிதத்தை எழுதுகிறார். இந்த கடிதத்தில் விசேஷமாய் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் விசுவாசத்தின் கிரியையும் என்று பார்க்கிறோம். விசுவாசம் என்பது ஒரு பேச்சாக, ஒரு வார்த்தையாக மாத்திரம் நாம் பார்க்க முடியாது. பவுல் சொல்லும் பொழுது அழகாய் சொல்லுகிறார், நான் வார்த்தையாய் உங்களுக்கு பிரசங்கிக்கவில்லை, வல்லமையினால் ஆவியினால் பிரசங்கித்தேன் என்றல்லவா சொல்லுகிறார். இன்றைக்கு நாமும் இது என்னுடைய வாழ்வியலில் நாம் காண்பிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவேதான் விசுவாசம் இரட்சிப்பின் பாதையாய் நாம் பார்க்கிறோம். முதலாவது, விசுவாசம் இரட்சிப்பின் பாதை என்பதை எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் 2ஆம் அதிகாரத்தில் இவ்வண்ணமாய் எழுதுகிறார். இந்த விசுவாச ஓட்டம் என்பது ஒரு வெறுமையான ஓட்டம் அல்ல. இந்த விசுவாசம் என்பது நம் வாழ்வியலிலே அதிகமாய் அது செயல்படக்கூடியதாய் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். இதை குறித்து அழகாய் பவுல் சொல்லும் பொழுது சொல்லப்படுகிறது, நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறான். இது நம்முடைய முயற்சி அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். எனவே விசுவாசம் என்பது நம் வாழ்க்கையில் எப்படி உண்டாயிற்று என்று பார்க்கும் பொழுது அது கிருபையினால். இந்த விசுவாசம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமா? அல்லவே. இந்த விசுவாசம் அகில உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இரட்சிப்படை வேண்டுமென்று கிருபையினால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம் இரத்தத்தை சிந்தினதை தேவன் அருளினதாய் நாம் பார்க்கிறோம். யாவருக்கும் அதை அருளினார். இதை ஏற்றுக்கொண்டவர்கள், இதை புரிந்து கொண்டவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் விசுவாச குடும்பத்தாராய் மாறுகிறார்கள். அவர்களுக்கு இது சொல்லப்படுகிறது, நீங்கள் இரட்சிக்கப்பட்டது அது தேவனுடைய ஈவு, அது கிருபை, நீங்கள் விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி இந்த விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். இது ஜீவிய பாதையை நமக்கு முன்னெடுக்கிறதா இருக்கிறது. இயேசுவே விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விசுவாச பாதையில் இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், விசுவாசம் என்பது சாட்சியின் பாதை என்று பார்க்கிறோம். சாட்சியின் பாதை என்றால்
அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அன்று அப்போஸ்தலர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நீங்கள் யாவருக்கும் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்தாருக்கு மாத்திரமல்ல, உங்கள் நண்பர்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, அகில உலகத்திற்கும் நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். இது எப்படி ஆகும்? இந்த சாட்சி என்பது ரொம்ப அவசியம். இந்த சாட்சியின் வாழ்வியல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. இது கிறிஸ்தவர் அல்லது கிறிஸ்தவம் என்று நாம் பார்க்காமல் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று நாம் பார்ப்போம் என்றால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்துவின் வாக்கை அல்லது வார்த்தையை நம் வாயிலில் அல்லது நம்முடைய வாழ்வியலில் காண்பிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்லும் பொழுது 2 பிரிவாக ஜனங்களை பிரிக்கிறார். ஒன்று, ஒரு மனிதனை பிரிக்கும் பொழுது அவர் எப்படி சொல்லுகிறார்? அவன் புத்தியுள்ள மனிதன் என்று சொல்லுகிறார். மற்றொன்று மனிதனை சொல்லும் பொழுது அவன் புத்தியற்றவன் என்று சொல்லுகிறார். புத்தி உள்ளவன் அவன் தன்னுடைய அஸ்திபாரத்தை கற்பாறையின் மேல் போடுகிறான். புத்தி இல்லாதவனோ அவன் மண்ணினால் தன் அஸ்திபாரத்தை போடுகிறான். இன்றைக்கு நாம் எதில் நம் அஸ்திபாரத்தை போடுகிறோம்? கிறிஸ்து என்பது நம்முடைய நிலையான அஸ்திபாரம். அவர் நித்திய வாழ்வுக்கேற்ற வழி. அவர் மேல் நம் அஸ்திபாரத்தை போடுகிறோமா? அவருடைய வார்த்தையில் நாம் ஜீவிக்கிறோமா? அதுதான் விசுவாசத்துடைய செயல். யாக்கோபு எழுதும் பொழுது அழகாய் எழுதியிருக்கிறாரே, நம் விசுவாசம் கிரியினால் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அது வெறுமையாய் வார்த்தையால் இருக்கும் என்றால் அது செத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் செத்த விசுவாசிகளாய் இருப்பது தேவனுடைய சித்தமல்ல. நாம் ஜீவியத்திலே உயிருள்ளவர்களாய் பிறருக்கு சாட்சியாய் அவருடைய வார்த்தையிலே ஒளியாய் நாம் வீச வேண்டும் என்பதுதான் விசுவாசத்துடைய கருப்பொருளாய் இருக்கிறது. எனவேதான் விசுவாசம் என்பது சாட்சியின் பாதையாய் பார்க்கிறோம். நம் வாழ்வியலை, இந்த கிறிஸ்தவ வாழ்வியலை, கிறிஸ்துவை பின்பற்றுகிற இந்த உலக வாழ்விலே நம் அஸ்திபாரம் கிறிஸ்துவாய் இருக்கட்டும். அவர் நம்மை அன்பு கூற சொல்லுகிறார். அவர் நம்மை பிறரை மன்னிக்க சொல்லுகிறார். அவர் நம்மை அவரை போல பிறருக்கு பயனுள்ள வாழ்வை வாழ அழைக்கிறார். இதுவே சாட்சியின் பாதையாயிருக்கிறது. இதுதான் நம்மை 3வது நிலைக்கு கொண்டு போகிறது. அதுதான் நாம் கேட்டோமே, நம்பிக்கையின் பாதை என்று பார்க்கிறோம். இந்த நம்பிக்கையின் பாதை தான் வேதத்தில் அழகாய் சொல்லப்படுகிற நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. நாம் இந்த உலகத்தில் ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம் விசுவாசத்தில். அந்த பாதையை நாம் சாட்சியோடு பரிசுத்த ஆவியினால் அவருடைய வார்த்தையினால் நாம் காத்து கொள்ளும் பொழுது இந்த நித்திய நம்பிக்கையின் பாதையில் நாம் வந்தடைகிறோம். இந்த நித்திய நம்பிக்கையின் பாதையை குறித்து தெசலோனிக்கேருக்கு பவுல் எழுதும் பொழுது இதை குறித்து அழகாய் சொல்லுகிறான். பொறுமையோடு நாம் காத்திருக்கிறோம், நிச்சயமாய் நாம் அவரை கண்டடைவோம் என்று சொல்லி. எனவே நம்முடைய வாழ்விலே இந்த சாட்சியின் பாதை நித்திய பாதைக்கு நம்மை கொண்டு செல்கிறது. இந்த நித்திய பாதைக்கு நம்பிக்கை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த விசுவாச வாழ்விலே கர்த்தர் அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து செல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் போய் உலகமெங்கும் சாட்சியாக இருங்கள் என்று சொல்லி அவர் பின்பதாக சொல்லுகிறார், நான் மீண்டும் வருவேன் என்று தம்முடைய பரிசுத்த தூதர் மூலமாய் அதை சீஷர்களுக்கு அறிவிக்கிறார். இன்றும் நாம் இந்த விசுவாச ஓட்டத்திலே அதை நம்புகிறோம் அல்லவா? அவர் வருகிறார் என்பதை நாம் நம்புகிறோம். இந்த உலக சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். பல விதங்களில் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றின் மத்தியிலும் நம்முடைய விசுவாசம் அவருடைய வருகையை குறித்து சிந்திக்கிறதா? அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிறதா? இதுவே தான் பார்க்கிறோம். இது நம்பிக்கையின் பாதை என்று. உண்மையாய் நாம் விசுவாசிகளாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம் என்றால் இந்த 3மே நம் வாழ்க்கையிலே செயல்படுகின்ற ஒன்றாய்தான் இருக்கும். அது வெறுமையாய் விசுவாசம் என்ற தலைப்பில் மாத்திரமே அல்லது விசுவாசிகள் என்ற தலைப்பில் மாத்திரமே இருக்காது, அல்லது அது கிறிஸ்தவம் என்று மாத்திரமே இருக்காது. அது கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம் வாழ்க்கையிலே விசுவாசிகள் என்ற ஒரு பொருளை தருகிறது. யாரை விசுவாசிக்கிறோம்? இந்த உலக பாதையிலே ரட்சிப்பை கொடுக்கிறவர். அது மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பை கொண்டு சாட்சியாய் விளங்க செய்கிறவர். அது மாத்திரமல்ல முடிவு, அந்த ரட்சிப்பை நிலைநிறுத்தி ஜீவிய பாதையிலே நித்தியத்தின் ஓட்டத்தில் நம்மை சேர்க்கிறவர். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் முழுமையான நிறைவான நடத்துதலாய் நம் ஜீவியத்தில் இருக்கிறது. இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். நாம் இந்த ரட்சிப்பின் பாதையிலே
விசுவாச ஓட்டத்தில் ஜீவியத்திலே நாம் ஓட வேண்டும் என்று, நாம் இந்த விசுவாச ஓட்டத்தில் சாட்சியின் பாதையாய் நாம் பிறருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்ற அழைப்பை பெற்றவர்களாய் அதை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று, மூன்றாவதாக நம் நம்பிக்கையை நாம் கை கொண்டவர்களாய், நம்பிக்கையிலே ஸ்திரப்பட்டவர்களாய், அவருடைய வருகையிலே நாம் அவரை கண்டு அகமகிழும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, அப்பா, ஏற்ற காலத்திலே உம்முடைய நேசகுமாரன் இந்த உலகத்தில் நீ தோன்ற செய்ததுடைய நோக்கம் என்ன? இந்த உலகம் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உம்முடைய அன்பை கிருபையாய் இந்த உலகத்திலே உம்முடைய வார்த்தையை மாம்சமாய் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி சிலுவையில் அவரை தாழ்த்தி அவர் மூலமாய் இந்த உலகத்தை நீர் உமக்கென்று மீட்டு கொண்டீர். இதை அறிந்த ஒவ்வொரு ஜனமும் இதை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் இரட்சிப்படைகிறார்கள். இந்த இரட்சிப்பு தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவியத்திலே சாட்சியாய் விளங்கும்படியாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறீரே. நீர் வழிநடத்தும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை வழிநடத்தும், பரிசுத்த ஆவியின் மூலமாய் எங்களை ஆட்கொள்ளும். உம்முடைய வருகையிலே நாங்கள் உம்மை மகிழ்ச்சியோடு சந்திக்கத்தக்கதா இந்த ஓட்டத்திலே நாங்கள் எங்களுக்கு நீர் அருளின உம்முடைய நேசகுமாரன் மூலமாய் கொடுத்திருக்கிற வார்த்தைகளிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் பலவீனங்கள், எங்களுடைய சில இடங்களிலே நாங்கள் எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய குறைகளை நீர் அறிந்திருக்கிறீர். இது மத்தியிலும் கர்த்தர் நீர் வல்லமை உள்ளவராயிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்து எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நிறைவாய் உம்முடைய சித்தத்திற்குள் எங்களை வழிநடத்தும். இந்த ஜீவியத்திலே விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க உம்முடைய வருகையிலே நாங்கள் சேர்த்து கொள்ளப்பட எங்களை முற்றிலுமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் தாழ்த்தி வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை நமக்கு பகிர்ந்தளித்த திரு விவியன் ஆலிவர் ஐயாவர்களுக்கு ஃபீபா ஊழியர்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தாமே அவரையும் அவருக்கு தந்திருக்கின்ற திருச்சபையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் அளவில்லாமல் சீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவருமாக ஒன்றுபட்டு தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே என்றென்றும் ஜீவிப்போர் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சர்வ
ஆண்டவரை நோக்கி இப்பொழுது நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 9ஆம் மாதத்தினுடைய 4வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகவும் 9 மாத காலங்கள் நீர் எங்களை வழிநடத்தி வந்த தயவுகளை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை சொல்லும்படியாகவும் 9 மாத காலங்கள் நாங்கள் கேட்ட அனைத்தையும் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுத்து இப்பொழுதுமாக எங்கள் கோரிக்கைகளை விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணம் செய்ய எங்களுக்கு நீர் கிருபையை தாரும். இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டு இப்பொழுது பாரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு வியாகுலத்தோடு உம்மை அப்பா பிதாவே என்று அழைத்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்முடைய வேத வாக்கின்படியே கேட்கின்ற அனைத்து ஆசீர்வாதத்தையும் தந்து அவளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே உமது பிள்ளைகள் அனைவரையும் மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும், நம்பிக்கை பெற்றுக்கொள்ளவும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் அவர்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம். கர்த்தர் தாமே அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தரள வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். நாம் ஒன்றுபட்டு ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். விசுவாசத்தோடு கூட ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நாம் கேட்டிருக்கின்ற சகல ஆசீர்வாதத்துடனும் நம்முடைய குடும்பத்துடனும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துடனும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 118:3. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் அருள் திரு தியோடபில்யம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.